அன்பான அனைவருக்கும் கிறிஸ்து ஊழியத்தின் நேயர்களுக்கு என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல முறை உங்களோடு நான் ஆத்மீக கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறேன். இந்த முறை வேதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பேதுருவை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய சீடனாக இருந்தபடினாலும் அவரோடு அதிகமாக உறவு கொண்டவராக இருந்தபடினாலும் ஆண்டவருக்கு தெரிந்த அவர் சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் பேதுருவோடு அவர் பகிர்ந்து கொண்டபடினாலும் அவர் எழுதுகின்ற வார்த்தைகள் மிக ஆழமானவைகள். குறிப்பாக 1 பேதுரு 2 பேதுருவில் இந்த சப்ஜெக்ட் தான் அவர் கவர் பண்ணுகிறார் என்றில்லை, எல்லா சப்ஜெக்டும் அதில் இருக்குது. 4 வசனமாக படித்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் நம்முடைய ஆத்மீக வளர்ச்சிக்கு. இந்த பகுதியிலே குறிப்பாக என்ன சொல்ல விரும்புகின்றார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனத்தை பார்த்தோம் என்றால், தேவனும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு எழுதுவதாவது என்று சொல்லி இந்த புஸ்தகத்தை அவர் அட்ரஸ் பண்ணுகிறார். அதாவது பேதுருவை போன்று விசுவாசத்தில் உறுதிப்பாடு உள்ளவர்களாகிய உங்களுக்கு என்று சொல்கின்றார். அப்படின்னா எவ்வளவு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு இன்னும் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் இதில் இருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்த விரும்புகின்றார். அன்பானவர்களே, இந்த பர்டிகுலர் இடத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கின்றேன். விக்டோரியஸ் ஃப்ரூட்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப், வெற்றி உள்ள கனிதருகின்ற வாழ்க்கை. கனிதருதல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசுவே அதிக முக்கியத்துவம் அதற்கு கொடுத்துக்கின்றார் அல்லவா? யோவான் 15:6 அதிகாரத்திலே கனிதராத கொடிகள் எல்லாம் வெட்டப்படும், அவைகள் எரிக்கப்படும் என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணுகின்றார். மத்தேயு 21:19 கனியற்ற ஒரு மரத்தில் கனியை தேடி வரும் பொழுது கனி இல்லாதபடியினால் அதை வெட்டுவதற்கு மட்டுமல்ல, அதை சபிக்கின்றார். உடனே அது பட்டு போகின்றது. லூக்கா 13:7 வசனத்தை பார்த்தோம் என்றால், அங்கு ஒரு தோட்டக்காரனிடத்தில் அந்த நில உரிமையாளர் இது கனி தராமல் வேஸ்டாக இருக்கிறதே, இதை வெட்டி போடு என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரன், இல்லை ஐயா, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுகிறேன், கனி தரும் என்று சொல்லுகின்றார். தீத்து 3:14 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நம்மவர்களும் கனி தரும்படியாக என்று சொல்லி தொடர்ந்து சில காரியங்களை அவர் நமக்கு. ஆக கனிதருதல் இஸ் வெரி 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 எசென்சியல் அண்ட் இன்னெவிட்டபிள், தவிர்க்க முடியாது என்பது கிறிஸ்தவ தத்துவங்கள் அல்லது கிறிஸ்தவ உண்மைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்பொழுது இந்த ஹெட்டிங்க்கு வருவோம், வெற்றியான கனிதருகின்ற வாழ்க்கை. ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இப்போ இந்த வெற்றியான கனிதருகின்ற வாழ்க்கைக்கு, விக்டோரியஸ் ஃப்ரூட்ஃபுல் லைஃபுக்கு இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன? இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு இங்கு இந்த பகுதியிலே 3 ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. There are 3 blessings which will lead you to a victorious fruitful life. ஆசீர்வாதம் இல்லைன்னா ஃப்ரூட் இல்லைல்ல. ஆகவே ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதங்கள் உங்களை அந்த கனிதருகின்ற வாழ்க்கைக்குள்ளாக நடத்தும். அதோடு அவர் விட்டுவிடவில்லை. இந்த 3 ஆசீர்வாதங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த இடத்திலே அவர் 3 கண்டிஷனும் போடுகின்றார். அன்பானவர்களே, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் எக்கச்சக்கமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் சும்மா கொடுக்கறதில்லை. இல்லை, ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நாம் ஏதோ செய்ய வேண்டும். ஆபிரகாம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாமை குறித்து வாசிக்கின்றோம். நீ உன் தேசத்தையும் ஜாதியையும் எல்லாவற்றையும் விட்டு போ, டேஸ் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஸோ நீ உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அப்புறம் நீ எல்லாம் பண்ணிக்க அப்படின்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் த கண்டிஷன் யூ ஹேவ் டு ஒபே. என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் பொழுது உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஸோ சிங்கக்குட்டிகள் போல அது கூட பட்டினியா இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பட்டினி இல்லை. எப்போ? ஆண்டவரை தேடும் பொழுது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு பிரவேசித்து அவனோடு உணவு உண்டு நான் சந்தோஷமாயிருப்பேன். ஸோ ரெவலேஷன் 3:20 அது சொல்லுகிறது. அப்படியானால் நான் வாசலை திறந்தாதான் ஆண்டவர் உள்ள வருவார்.
இல்லைன்னா நின்றுட்டே தான் இருப்பார் வெளியில. ஸோ தெர் இஸ் அ கண்டிஷன் டு ரிசீவ் எவ்ரி பிளஸிங். ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஏதோ செய்ய வேண்டுமாம். அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்லுகின்றார். நீ நன்றாக படித்தால் வெற்றியான மார்க்கை பெற்றுக்கொள்வாய், நீ நன்றாக உழைத்தால் நன்றாக சம்பாதிப்பாய். உலகத்திலையும் அப்படித்தான் இல்லை, நம்ம ஏதோ செய்தாதான் நமக்கு ஏதோ கிடைக்கிறது. அன்பானவர்களே, இந்த 3 ஆசீர்வாதங்களை குறித்து வேத வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 8வது வசனம், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. So if you increase in these things, you will never become a waste or fruitless. நீங்கள் வீணரும் வேஸ்டாக இருக்க மாட்டீர்கள், யூஸ்லெஸ் ஃபெல்லோவா இருக்க மாட்டீர்கள், கனியற்றவர்களாக இருக்க மாட்டீர்கள் என்று 8வது வசனம் சொல்லுகிறது. இதே அதிகாரம் 2 பேதுரு 1:10வது வசனம், அதுல 2வது பகுதி, இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. If you do these things, you will never ever stumble or rather fall என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக 11, வெரி இன்ட்ரெஸ்டிங். அது என்ன சொல்லுகிறது? இவ்விதமாய் நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். 3 ஆசீர்வாதம். நம்பர் 1, வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அப்படின்னா you will be a productive and effective person. இந்த நாட்கள்ல அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை? ஒரு ஐடி கம்பெனி அல்லது ஒரு மெடிக்கல் அல்லது ஒரு டீச்சிங் எல்லாத்துலேயுமே ப்ரொடக்டிவ் வெற்றி அது இல்லைன்னா அங்கே வேலையே ஆகாது. 2வது, இவைகளை செய்தால் நீ விழமாட்ட. இஃப் யூ டூ தீஸ் திங்ஸ் யூ வில் நெவர் ஃபால். 3வது, இப்படி செய்யும் பொழுது உனக்கு நித்திய ராஜ்யம் ஸ்வர் என்று சொல்லுகின்றார். ஸோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெறும் பொழுது நிச்சயமாக we will have a victorious fruitful life. ஸோ அதற்காக என்ன கண்டிஷன் கொடுக்கிறார்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதலாவது கண்டிஷன், நாம் வாசித்த வேத பகுதியிலே 2-3 வசனங்களை வாசிக்க வருகின்றன. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாக கடவது. தொடர்ந்து 3வது வசனத்தை வாசிக்கின்றேன். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரே அறிகிற அறிவினாலே. சோ முதல் கண்டிஷன் என்ன? நாம் இஃபெக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவா இருக்கிறது. 2வது அப்படி இஃபெக்டிவா ப்ரொடக்டிவா இருக்கும் பொழுது நாம் விழுந்து போகாமல், நீங்க நல்ல ப்ரொடக்டிவா எல்லாம் பண்றீங்க, ஃபைனலி யூ ஆர் நாட் சக்சஸ்னா வேஸ்ட் இல்லை. ஸோ விழுந்து போகாமல் நின்று நிலைக்கிறது. இப்படி நம்ம செய்யும் பொழுது இஃபெக்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ், நின்று நிலைத்தல், கடைசியாக நம்முடைய எண்ட் ரிசல்ட் பரலோகம் தானே. ஸோ கடைசியாக நம்மை பரலோகத்திலும் கொண்டு சேர்க்கிறது. வாட் அ மிரக்குலஸ் ஜாய்ஃபுல், ஒரு பெரிய சந்தோஷமான ஆசீர்வாதம் பேதுரு இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினால் வாக்கு கொடுக்கிறார். இதை குறித்து இந்த 3 கண்டிஷன்ஸ், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பிளஸிங்ஸ் பார்த்துட்டோம். இந்த 3 கண்டிஷன்ஸ் என்ன என்பதை அடுத்து வருகின்ற 3 எபிசோடுகளிலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் பேரணி, இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.